ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சாட் ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சாட்டுனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பட்டாணி எல்லாம் வச்சு ஒரு பாப்டி சாட் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாப்டி சாட் பண்ணுறதுக்கு நம்ம பாப்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஓமம், அஜ்வைனை வந்து கையால் நல்லா நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக நெய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாவோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து மாவை வந்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்பாத்தி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக கீழே வந்து மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா தின்னா நல்லா பெருசாக சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோக்கை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா குத்திக்கோங்க. இது வந்து ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு உப்பாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குத்திக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாப்படி எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு கிளாஸோ வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற மாவை வந்து மறுபடியும் உருட்டி அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாப்படியை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து 2 சைடும் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு 2 சைடும் நல்லா லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாப்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் காஃபி டீயோட கூட நீங்கள் இதை ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக அந்த ஓமம் ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே கொஞ்சம் பட்டாணியை நைட்டே கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியில் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறின பிறகு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் முங்குற அளவுக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மேலே மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசிலுக்கு இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய விசில் விடாதீங்க. நான் 4 விசில் விட்டதுக்கே கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக 3 விசில் வச்சு நீங்கள் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சாட்டுக்கு யூஸ் பண்ணுற மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓமம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கருகிடாமல் எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பிளாக் சால்ட், கருப்பு உப்பு கொஞ்சம், அது கூட கொஞ்சமாக சாட் மசாலா, இது 3த்தையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து மசாலாவை நல்லா அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் வேக வச்ச பட்டாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வந்து நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. அதில் இருக்கிற உருளைக்கிழங்கை வந்து ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம், இது 2த்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நான் இங்கே இஞ்சி, பச்சை மிளகாய், இது 2த்தையும் வந்து நல்லா உரலில் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக தனியாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 நிமிஷமாக நல்லா குக் ஆகிட்டுருக்குது. அதோட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் கடைசியாக இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய அந்த பட்டாணி கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாட்டுக்கு ஒரு ஸ்பைசியான க்ரீன் சட்னி செய்யலாம். நான் ஆல்ரெடி நிறைய க்ரீன் சட்னிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி கூட நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இங்கே கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் பிளாக் சால்ட் கருப்பு உப்பு, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம சேவ் மிக்சர் கடையிலலாம் கிடைக்கும். இந்த மிக்சரை வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து இப்போ சட்னியை வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, மசாலா பவுடரும் ரெடியாக இருக்குது, கிரேவியும் ரெடியாக இருக்குது, பாப்டி சாட்டும் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவியை வந்து முதல்ல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலே வந்து கொஞ்சமாக பாப்டியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு தக்காளியை மாத்திரம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக தயிரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசியான க்ரீன் சட்னியை வந்து மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி. இந்த ஸ்வீட் சட்னியோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரை வந்து நல்லா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து அந்த சேவ் மிக்சரை வந்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதுலேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக மாதுளம் பழம் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான சாட் வந்து ஸோ இதையே வந்து நீங்கள் ஆலு டிக்கி மேலே இதை கிரேவி எல்லாம் சேர்த்துட்டு சட்னி எல்லாம் சேர்த்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி சமோசா மேலேயும் இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு பாப்டி சாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாட் ரெசிபி இது. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் டின்னருக்காகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். வயிறும் வந்து நல்லா ஃபுல்லாகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.